வாங்கி தரேன் போ. எனக்கு ஒண்ணு வேண்டாம். நீ எதுக்கு மூஞ்ச ஒரு மாதிரி வச்சிருக்க? சும்மா இரு. ஏம்மா என்னாச்சு? காலையில வந்து சண்டை போட்டனே அதுக்காண்டி ஒரு மாதிரி இருக்கியா? ஒண்ணே இல்லடி. ஏம்மா அப்ப ஏதோ நடந்துருக்கு. அந்த எலி மூஞ்சி வாய் ஏதோ சொன்னானோ? ஏம்மா என்ன சொன்னா உன்ன? என்ன ஒண்ணும் சொல்லல. அப்ப என்னம்மா சொன்னா? கள்ளி சின்ன பொண்ணு நம்மள விட்டுட்டு எங்கயோ போயிட்டா. எங்க பேர் ஏதாவது ஹோட்டல்ல தான் கிடப்பா. வா ஓடி போய் தேடுவோம். அக்கா சின்ன பொண்ணு பாத்தியலாக்க? நான் பொண்ணே பார்க்கலம்மா. அதுதான் பிரச்சனை. ஐயே என்னத்த சொல்றியா? சின்ன பொண்ணு பாத்தியலா இல்லையான்னு கேட்டதுக்கு பொண்ணே பார்க்கலங்கறியா? வாங்கம்மா. என்னத்த சி ஊருக்கு வரதே நிம்மதியா கொஞ்சம் சந்தோஷமா இடத்த சுத்தி பார்க்கலாம். இங்கே நிம்மதி கெட்டு இருக்கு. எப்படா வீட்டுக்கு போலான்னு இருக்கு எனக்கு. என்னக்கா ஆச்சி? ஏன் ஒரு மாதிரி இருக்கிறிய? என்ன நடந்துட்டு? என் மகனாலதான் எல்லாமே. உங்களுக்கு தெரிஞ்சு ஏதாவது பொண்ணு இருக்குன்னா சொல்லுங்கம்மா. பொண்ணா? பொண்ணா? ஆமா, என் மகனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு. ஏமட்டி அவன் அந்த கூட்டுக்கார பையன்கிட்டலாம் இருந்து என்னை ஆசிட்டு இருக்காமட்டி. எனக்கு ஒரு விவசாயே கிடையாதாமட்டி. அவனுக்கு வயசான பிறகு நான் கல்யாணம் பண்ணி வைக்காம வீட்டுக்குள்ளேயே ஏத்திருக்காமட்டி. அவனை கஷ்டமா இருக்கு பத்துக்க. இந்த பைலட் எல்லாம் இருந்து நீ ஏசிக்கிட்டு இருக்கான். ஏதோ வாங்கி கேட்டல் எடுத்துங்கிறதுக்கு இந்த வயசுக்கார பையில இப்படிதான் இருப்பானுவேன். ஏதாவது சொல்லிட்டு நடப்பானுவேன். அதெல்லாம் நீ கேட்டியல்னா உங்க பிள்ளைக்கு முதல்ல கல்யாணம் பண்ணி வைங்க. அதுக்கப்புறம் அந்த பையலை பாத்துக்கிடலாம். இப்ப என்ன வேலைக்கு போறான் அவன்? எங்க தெருப்பறைக்குவானா இருக்கும். அந்த குழுலயே வேலையை விட்டான்னு கேள்விப்பட்ட. குழுல வேலையை விட்டுட்டானோ? ஆமா. இந்த பையன் வேலை செய்யறதுக்காக இருக்கான். இவனுக்குலாம் எவ பொண்ணு தருவா? எனக்கு என்ன பண்ணனே தெரியலம்மா. நாங்க பார்த்தா அனிசுக்கு அட்வைஸ் கொடுக்கோம். கேட்டுருவோம். பேசி பாப்போமே. சரி பேசி பாருங்க. கேட்டா நல்லது தானே. அவன் தான் கேட்டியாவுமா? அது திருப்பறைக்கு பையலுக்கு பொண்ணு பார்க்கணுமா? பாத்துக்க. பொண்ணை கூட்டிட்டு வந்து இதே சாப்பாடு போடுவாங்க. அவன் வேலைக்கும் போக மாட்டான், ஒண்ணுக்கும் போக மாட்டான். சும்மா ஊரை சுத்திக்கிட்டு அந்த கூட்டுக்கார பையில கூட சேர்ந்து கிடந்து கூத்தடிப்பான். பொம்பளைக்கு வர வேலை இல்ல. நமக்கு என்னக்க? நம்ம பெத்த சகதி எப்படி இருக்கோம்? ஆமா வா நம்ம சின்ன பொண்ணு தேடுவோம். சின்ன பொண்ணு என்ன என் ஃப்ரெண்ட்ஸே பார்க்க விட மாட்டேங்காரு. பின்னுக்கே வராரு. என்ன ஓய் உமக்கு பிரச்சனை? நானும் தப்பி பேரலான்னு பார்த்தா என்ன ஒரு பீஸை வந்துட்டு பின்னுக்கே வாரியறியா? ஏன் சின்ன பொண்ணு இப்படி எரிஞ்சு ஒளியா? வீட்டுல வச்சுன்னா பேசலன்னு கோவப்படுவா, சண்டை போடுவா. இங்க பேசவே மாட்டுக்கா. இப்ப என்ன பேசணுமா? பேசணும். என்ன பேசணும்? சொல்லும் இப்படி பண்ணாத சின்ன பொண்ணு. உன்னை எனக்கு ஒன்ன பார்த்தாலே பயமா இருக்கு. ஏன் இப்ப என்ன சின்ன பொண்ணு? நம்ம இவகிட்ட பேசி கொஞ்சம் ஃப்ரெண்ட் ஆயிரலன்னு பார்த்தா இவன் பம்பர தலையை பின்னுக்கே சுத்திட்டு இருக்கான். சொல்லுங்க. இந்த இடத்த பாரு, உனக்கு பிடிச்சிருக்கா? ஆமா நல்லா இருக்குல்ல. ஆமா அதுல உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் மேஞ்சிட்டு நடக்காவ. என்ன சின்ன பொண்ணு, இங்க ஒரு 4 சென்ட் இடம் வாங்கி அதுல ஒரு வீடு கட்டி நீயே நானும் நம்ம பிள்ளைகளோட மட்டும். நிஜமாவா ஜோக்கு? ஆமா என் கியூட் பொண்டாட்டி. ஷீ இத பக்கவா வந்தேன். ஓடிருடா. என்ன இந்த வாய் எப்பவுமே சிரிச்சிட்டு இருக்கணும்னு ஆசைப்படுறேன் சின்ன பொண்ணு. எனக்கு இப்படி எல்லாம் பேசினா அழுவ வரும். அழாத சின்ன பொண்ணு, சும்மா தான் சொன்னேன். கையெடு முட்டா பையல. நிஜமா உனக்கு ஒரு இடம் வாங்கி தந்து அதுல வீடு கட்டி தாரேன்னு. மூஞ்ச பாரு மூஞ்ச. ஆசை காட்டி மோசம் பண்ணதெல்லாம் நீங்க உங்க அம்மைக்க புத்தி தானே. ரத்தத்திலே ஊறி இருக்கும் உங்களுக்கு கூர்க்க பயல. சின்ன பொண்ணு ஒரு உல்லாச பறவை இருக்கா. எனக்கு வீடு கட்டி தான் உள்ள இருக்கணும்லாம் கிடையாது. சரியா? உங்களை போல பயந்தாங்கொள்ளி கிடையாது. நான் நைட் ஆனா கூட மரக்கிளையில இருந்து நான் வாழ்ந்துருவேன். ஓஹோ. என்ன வாஹா? ஒரு நாள் நைட்டு வெளியே கடந்து பாரம் பாப்போம். நீ எப்ப நைட் எல்லாம் வெளியே கிடப்பா? கிடப்பனே. அப்போ பள்ளி கருவம்புச்சு அதெல்லாம் சவுச்சு சாப்பிட்டுருவேன். பாம்பு பூராலாம் அதெல்லாம் ஓட அடிச்சு பத்திடுவேன். என்ன கண்டாலே பறந்து ஓடிடும். பியாயி நீரு உங்க அம்மா உங்க 2 பேரை விடவா பெரிய பேய் வர போகுது. சில்லி பாய் பேச தெரியாம பேசிக்கிட்டு. சின்ன பொண்ணு எப்ப பார்த்தாலும் அம்மா எதுக்கும் இழுக்காத.
இழுக்கப்படாதுன்னு நீ ஏன் பின்னாடி வராத, பிடிக்கல எனக்கு. லேடி மெதுவா 300 ரூபாய் பீஸா இதுன்னுட்டு போறா பாரு நெடுவாளி. இந்த மொட்டை பின்னாடி வரானா? எங்க போனாலும் இந்த மொட்டை பின்னுக்கே போறான் நெட்ட காலிக்க பின்னாடி. அதுக்கு தானே நானும் கொடுத்துறியேன். சே நல்ல வேளை குளத்துல குதிச்சேன். இல்லன்னா இந்த நேரம் அனீஸ் பரலோகத்துக்கு போயிருப்பான். நம்ம தேவடைய பாவத்துக்கு அநியாயத்துக்கு கடவுள் எப்படியோ நரகத்துல தான் போடுவாரு. சாவட்டுன்னு சொர்க்கத்துக்காக கொண்டு போவேன். என்னையாவது இருக்கணும் நல்லதா பண்ணிக்கிட்டு சொர்க்கத்துக்காக போவ பார்க்கணும். என்னைக்கு சாவுவேனே தெரியல. யாரம்மா என்ன நினைச்சிட்டு இருக்க? பணம் கோவத்தை புரட்டி யார்ட்டையும் கோவப்படாத. கடவுள் பரவ நம்மள நரகத்துல போட்டுருவா வெட்டி. ஆமல நரகத்துல போடா ஒண்ணு போடுவாளா? என்ன இடத்துல போட போறாரு? குறுக்குறாயா? இவனுக்கு என்னலே? உனக்கு கல்யாணம் வந்துட்டாளா? உனக்காண்டி வேற வச்சிருந்தீ வேலை செய்யறல அப்பா. அவருக்கு என்ன நீ செஞ்சா? உனக்காண்டி காலையில எழும்பி கிடந்து சமையல் பண்ணல அம்மா. உனக்கு சமைச்சு வாயில போட்டு உன்ன குண்ட பெருக்க வச்சிருக்கலாம்ல. அம்மைக்கு நீ என்ன செஞ்சா? உன் கூட தந்தம்ல நான் உன் தங்கச்சி எனக்கு நீ என்ன செஞ்சா? உனக்கு ஒண்ணுமே புரியாதுல. உனக்கு என்னதான் புரியும்? உனக்கு கல்யாணம் பண்ணணும் லவ் பண்ணணும் கல்யாணம் பண்ணணும். இத தவிர உனக்கு என்ன தெரியும்? ஏட்டி தலையும் புரியாம காலும் புரியாம வாலும் புரியாம பேசாத. ஒழுங்கா பேசுறதா இருந்தா பேசி எனக்கு புரியுற மாதிரி. புரியாத மாதிரி பேசிருந்தான்னு வச்சுக்கியா நரகத்துல போய் செத்தாலும் பரவாயில்லன்னு உனக்கு கொண்டு விடுவேன். சொல்லிவிட்டேன். எனக்கு கல்யாணம் ஆனா 100 பவுன் போட்டு கல்யாணம் பண்ணி எப்ப என்ன சொன்னா நீ? இது வரைக்கும் 1 கிராம் தானே வாங்கி வந்திருப்பியாளா? எல்லாம் பண்ணேன்னு சொல்லிட்டு இப்ப உனக்கு கல்யாணத்தை பத்தி பேசிட்டு தெரியா? இது இப்ப எதுக்காலியா? போல எல்லாரும் தன்னல மாதிரியா இருக்கிறியா? நீ கல்யாணம் பண்ணிக்கலாம் போ. கல்யாணம் பண்ணி நல்லா இருல. நான் அப்படியே போறேன் வாட்டாடி. எனக்கு 100 பவுனும் கிடையாது ஒண்ணு வந்து ஆடிச்சி பாடிச்சி இப்ப அழுதுகிட்டே வருது. கிறுக்கனம் பிடிச்சிட்டா கிறுக்கி. இவளுக்கு எவன் 100 பவுன் போடுவேன்னா? என்னப்பா தங்கச்சி ஆள வச்சிட்டீங்களா? உனக்கு என்னல? நீங்க அங்கிட்டு ஒரு மாதிரி நடிச்சிட்டு பில்லா பாஸ்கெட்டையும் பிச்சு பண்ணி பாஸ்கெட்டையும் என்ன சொன்னீங்க என்ன பத்தி? என்னல சொன்னேன்? ஆத்ரால அந்த வெத்தலைக்கு லவ் செட் ஆயிடுன்னு சொல்லி கிண்டல் பண்ணியலோ? யா உன்ன வந்து சேர்ந்து கிண்டல் பண்ணானே என்ன மட்டும் போட்டு வந்துட்டானோ? இங்க பாருங்க யாருனாலும் என்ன கிண்டல் பண்ணுங்க. ஆனா நல்லா ஒண்ணு தெரிஞ்சுக்கிடுங்க. உங்கள போல பாக்குற எல்லாரையும் நான் அவளை லவ் பண்ணிட்டு இல்ல. எனக்காக பிறந்த ஒருத்தியை மட்டும் தான் லவ் பண்ணி அவளை தான் நான் கல்யாணம் பண்ணேன். உங்களை போல ஒவ்வொருத்தியா பார்த்து லவ் யூ சொல்லிட்டு தெரியல. புரிஞ்சுக்கிடுங்க. பாய். இந்த புள்ள பூச்சிக்கெல்லாம் கொடுக்க முளைச்சி எப்பா எப்படி பேசிட்டு போவு பாத்தியா? அனிசு நீ டம்மி பாவா நீ டம்மி. கொழுந்தி நீங்க இருந்துக்க. நாங்க பக்கத்துல வெளில போயிருக்கட்டா 2 பேரும். அவரை காணலையா தான்? கொழுந்தனார் கைகள் வேதம் பேர்ப்பாரு வருவாரு. இல்லக்காளே கூடயே தான் வந்துட்டு இருந்தாரு. பாதிலே காணல பத்துக்கு எங்க போனாவளோ தெரியல. எங்க தான் போவாவளோ சாப்பிடறதுக்கு வாங்கினது பிடிக்கும். பாதிலே இங்கே போயிட்டாவ. சரி அப்ப நீ உன் தங்கச்சி இந்த டேபிள்ல இருங்க. நான் பக்கத்து டேபிள்ல போயிருக்கேன். எப்படி நம்ம 2 பேரும் தான் சாப்பிட வச்சு வந்தோம். சும்மா இரு. நம்ம 2 பேரும் சேர்ந்து இருக்கலாம். அவ தனியா இருக்கு. கொழுந்தி யாரும் எப்படி தனியா இருக்கு? நம்ம 2 பேரும் இருக்குது. சும்மா இரு. நீ இதுல இரு. உன் கூட தான் இருப்பேன். உன் கூட தான் இருப்பேன்னு சொல்லிட்டு இருக்கேன். கொழுந்தியா தனியெல்லாம் இருக்கா? கொழுந்தே தனியா இருக்கலாம். அப்ப நீ கம்பெனி கொடு. நம்ம எதுக்கு இப்ப கோவப்படா? ஓ கடவுளே உடனே நான் சில்வர் ஸ்டார்னு பேர் வச்சிருக்கேன். திரும்ப என்ன மானங்கிட்டவனே கூப்பிட வச்சிராத. வாய் வரைக்கும் வந்துட்டு போகு. நாக்கில வச்சு அப்படியே மடக்கி அந்த வார்த்தையை வயித்துக்குள்ள அமைக்கிட்டேன். இங்க பாரு அக்காளே. என்னடி உன் மாப்பிள்ள எங்கடி? வருவா அக்காளே கோவப்படாத. உனக்கு மாப்பிள்ள வருவாவலாம். கோவப்படப்படாதான். கேட்டுச்சா? எதுக்கு காதுக்குள்ள இருந்து கூவியா? கேட்டுச்சு. கொழுந்தி பக்கத்து டேபிள்ல போய் நாங்க இருக்கோம். நீ எப்ப இதுல இருந்துக்க? ஆர்டர் கொடுத்தாச்சா? இல்ல. எப்படி ஆர்டர் போட்ட கொஞ்ச நேரம் ஆகும்ல வரதுக்கு? அது வரைக்கும் நான் இதுல இருக்கேன். அதுக்குள்ள என் குழந்தை வந்துருவேன். ஆமா வந்துருவாங்க. சரி என்னெல்லாம் வேணும்? ஏ தள்ளப்பா கால் வலிக்கு இருந்துகிட்டு சொல்லு. ஏன் அக்கால எப்படி கோவப்படியா? அத்தம் பாவம் போல நிக்காவ பாரு. நான் இப்படியா மாப்பிள்ளைட்ட சண்டை போட்டேன்னு வச்சுக்கேன். அவன் எனக்கு மண்டையிலே 4 கொட்டு கொட்டுவான். நானும் சும்மா இருக்கலாம்னு நினைக்கிறேன். இருக்க விடாவளாக்க என்ன மாறி சரிடா என்னெல்லாம் வேணும்னு மட்டும் யோசிச்சு சொல்லுங்க. அத்தான் எனக்கு ஒரு பொட்டல பிரியாணி. எனக்கு மண்சட்டி மீன் குழம்பும் சோற வேணும். மீன் தின்னு நிறைய நாள் ஆச்சு. நாக்கெல்லாம் செத்து போய் கிடக்கு. இது அந்த மாதிரி பட்ட ஹோட்டல் இல்ல. நம்ம ஒரு சாப்பாடுலாம் கிடைக்காது. பொட்டல சாப்பாடு மீன் சட்டியும் மண் சட்டியும் தான். இங்க உள்ள சாப்பாடெல்லாம் டிஃபரெண்டா இருக்கும். அந்த ஃப்ரைட் ரைஸ் நூடுல்ஸ் அந்த மாதிரி. ஃப்ரைட் ரைஸ் நூடுல்ஸ் ஆமா நான் உங்ககிட்ட எத்தனை டோஜனே? எனக்கு நல்லா நம்ம தமிழ்நாடு சாப்பாடு வேணும்னு கிறுக்கை மாதிரி சொல்லா கிறுக்கை. நூடுல்ஸ் மட்டும் ஃப்ரைட் ரைஸ்ல எவன் திம்மா? என் பல்லே கடிபடாது. நீ தான பிள்ளைகளுக்கு பார்சல் வாங்கணும்னு சொன்னா. பிள்ளைகள் 2 பேருமே ஃப்ரைட் ரைஸ் நூடுல்ஸ் வேணும்னு சொன்னாவே. அப்ப இந்த கடையில இருந்து வாங்க முடியும். யா மஞ்சட்டை இப்படி இருக்கா? பஞ்சவர்ண கிளி ஜரையா இருக்கு எனக்கு. ஏன் இப்படி இருக்க? எனக்கு பிடிச்சத பண்ணா. தள்ளி போனோம் போமா நடந்துக்கிடுவியா நீ? என்ன எல்லாமே ஆர்டர் போடு. நான் திங்க மாட்டேன். எக்காலே பொட்டல பிரியாணி கிடையாது. உன் தலை இது எங்க போனாவ? உன் மாப்பிளைக்கு மேல எனக்கே சந்தேகமா இருக்குடி. என்ன காலை சொல்லியா? என்ன சந்தேகம்? இந்த சின்ன பொண்ணு இருக்கல்ல, சின்ன பொண்ணுக்கு பின்னாடி உன் மாப்பிளை ஃபாலோ பண்ணது போல எனக்கு தோணுது. எனக்கு சின்ன பொண்ணு போற இடமெல்லாம் உன் மாப்பிளையும் பின்னே தெரியுது போல தோண்டிட்டு இருக்கட்டி கவனமாயிரு. காலே என்ன காலை சொல்லா? உண்மையா காலே? அக்காலே என்ன காலே?
எனக்கு அப்படி தோணுச்சு. நீ தெரிஞ்சு வச்சுக்கிட்டே நல்லது தானே. கவனமாயிரு. எவனையும் நம்பாத டீ, எவனையும் நம்பாத. கொஞ்சம் சூதானமா இருந்துக்க. அண்ணா வாரா வக்காளே. பிச்சைக்காரவை கூடயே தெரியும். நீ யாரை ஏசிட்டு வரா? எவனையும் ஆசல. ஏன் கூட வேணும் வந்தா சாப்பிடுறதுக்கு? இடையில எங்கேயோ போயிட்டா மாய மாட்டேன். ஏன் இப்போ உனக்கு அதான் வந்துட்டோம்ல, மூஞ்ச பாரு. இவன் சரியில்லை, ஒழுங்கா இருந்தான். திடீர்னு ஏதோ ஆயிட்டு இவனுக்கு. இந்த கடையில முட்டை மிட்டாய், தம்மடை, ப்ரௌனி, அதிரசம்னு கிடைக்காதோ? எல்லாரும் அதை சொல்லி சொல்லி நாக்கெல்லாம் ஊறுது. இந்த பிள்ளைகிட்ட கேட்டாத ஆர்டர் போட்டு திங்கணும். என்ன ருசியா இருக்குமா? முட்டை மிட்டாயில எனக்கு ரொம்ப ஃபேவரட். உங்களுக்கு வேணும்னா ஸ்கிரீன்ல திருடி நம்பருக்கு கால் பண்ணுங்கண்ணே, ஆர்டர் போடுங்க. மங்கத்த ஃபேனுன்னு சொல்லுங்க. நம்மட டேஸ்டா இருக்கு தலைவடி. தலைவடி சகல ஒரு குட்டி ஸ்டோரி சொல்லட்டா? மதுரையில இருந்து உஷான்னு ஒரு சிஸ்டர் வந்து நம்ம கிட்ட ப்ரௌனி ஆர்டர் பண்ணி வந்தாங்க. நிறைய பிள்ளைகளுக்கு ப்ரௌனி ரொம்ப பிடிக்குதுன்னு சொன்னாங்க. கலையரசி அப்புறம் மெய் அரசன் 2 பேரும் தான் பிள்ளைகள். சரியா? இந்த ப்ரௌனி போய் சேர்ந்த உடனே அந்த அக்காவே பாதி காலி பண்ணிட்டாவ. மிச்சத்தை பிள்ளைகள் வந்து ஐஸ்கிரீம் கூட வச்சு சாப்பிட்டுக்கிட்டு வேற லெவல்னு எனக்கு மெசேஜ் அனுப்பியிருக்காவ, வீடியோல எடுத்து அனுப்பியிருக்காவ. சொல்லக்கட்டி என்ன ஜாலியா இருக்கு தெரியுமா சொல்லக்கட்டி? எல்லாரும் இப்ப வந்து எல்லாரும் பாத்துட்டு இருப்பீங்கல்ல, இதுல யாரெல்லாம் அந்த ப்ரௌனி, தம்மடை, முட்டை மிட்டாய் என்று ஆர்டர் போட்டு வாங்கி சாப்பிட்டு டேஸ்டா இருந்துச்சு, எப்படி இருந்துச்சுங்கிறத கமெண்ட் பண்ணுங்க. சரியா சொல்லக்கட்டி? செலிபிரிட்டிஸ் இந்த வீடியோ பார்த்துட்டு முதல்ல ஆர்டர் போட 10 பேருக்கு ஆஃபர் இருக்கு. செலிபிரிட்டிஸ் வந்து மெசேஜ் பண்ணுங்க, உங்களுக்கு ஆஃபர் தரலாம். ஓகே செலிபிரிட்டிஸ், இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பா பிடிச்சிருக்கு. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க செலிபிரிட்டிஸ்.